வணக்கம் மக்களே. நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஃப்ரெண்ட்ல வந்து கோயிலை புதுப்பிச்சது நடந்த வீடியோக்குள்ள போலாம். குழந்தை ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மகிமை சேர்க்குது. ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏராள மக்கள் சாட்சி சொல்வதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பெற்ற அந்த குழந்தைகளை இந்த தொட்டியில் போட்டு குழந்தை ஆலயம் 50 ஆண்டுகளில் உள்ளே வந்தால் வெளியில் போகவே எங்களுக்கு மனசு இல்லை. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் வாங்க. இதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜான். இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம், கார் ரெடியாக நிற்குது, இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தம்ப்ளைனை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ ஆமாங்க, நம்ம தஞ்சாவூர் தான் போக போகிறோம். தஞ்சாவூரில் எந்த இடம் அப்படின்னா, பெரிய கோயிலேருந்து தஞ்சை பெரிய கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய சாலை அமைஞ்சிருக்குங்க. அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயாச்சுங்க. போயிட்டு இருக்க வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம விராலிமலைங்க. ஆமாங்க, விராலிமலை. இந்த ஹைவேலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமாக கம்பீரமாக அப்படியே முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நாங்கள் குழந்தைய ஷோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அட்ரன்ஸை போட்டு அப்படியே ஹைவேல நம்ம வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே அந்த ரோடு ப்ரெசன்ட் எல்லாமே அழகாக பார்த்துட்டு சரி இங்கேருந்து கிளம்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தரமான பயனுள்ள விஷயங்கள் இருக்குங்க. வீட்டில் இருந்து கிளம்பி நம்ம இப்போ வந்த இடம் எங்கே அப்படின்னா பஞ்சப்பூர். திருச்சி பஞ்சப்பூர் வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டர் மணப்பாறையிலேருந்து. ஆக்சுவலாக தஞ்சாவூருக்கு நம்ம எந்த ரூட் எடுத்திருக்கோம் அப்படின்னா பஞ்சப்பூர் லைன் தான் எடுத்து போயிட்டு இருக்கோம். பஞ்சப்பூர்லேருந்து இப்படி ரைட் எடுத்தோம் அப்படின்னா திருவரம்பூர் அந்த டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணி தஞ்சாவூர் ரோட்டில் போய் ஏறிடலாம். இங்கே ஒரு ஹைவே இருக்குது. இந்த ஹைவே வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க. பட் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த ரோடை சரியாக பயன்படுத்திக்கங்க. இதுதான் வந்து முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த பஸ் ஸ்டாண்ட் இதுதான். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய வரலாறு நடக்குது, என்னன்னு தெரியல. ஆனா முன்னாடி இந்த நம்ம யூடியூப் சேனல்ல இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க. புதுசா கட்டி ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ போட்டிருந்தோம், நல்லா இருக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ல இடம் இதுதான். அது கரெக்டா வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 25 to 30 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரைட்டு திரும்பும். இது எங்கன்னா திருவரம்பூர் இந்த டிராபிக் அவாய்ட் பண்ணி நம்ம தஞ்சாவூர் ரோட்டுல அங்க டோல் இருக்கும், ஒரு டோல். அந்த டோல் பேர் சொல்றேன். அந்த டோலுக்கு முன்னாடி கொண்டு போய் டோல் எடுக்கிற மாதிரி விட்டுரும். ஓகே, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு. பின்னாடி இருந்தா இந்த பக்கம் தான் போகணும். நாங்க ஒரு வண்டி நிக்க போறதை எடுப்போம். அந்த அங்க பஸ் போகுது பாருங்க. போதா பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழிப்பா. பின்னாடி 2 வீலர் இதெல்லாம் பார்க் பண்றதுக்கு இந்த வழியை தான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஆப்போசிட் ரோட்ல போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வழியை சூஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் போயிடுவாங்க. நான் வேளாங்கண்ணி போயிட்டு வராங்க. ஆமா, அந்த ரூட்லாம் போகணும். தஞ்சாவூர் போய் தான் போகணும். அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் அப்படின்னா அந்த தஞ்சாவூர் ஹைவேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து 2 பக்கமுமே ஃபுல்லாக வந்து குளம் நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயும் காரை நிப்பாட்டியாச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் ஹைவேல வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக போகிறோங்க. இந்த கட்டிங் தான். இதுலேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் ரோட்டில் போய் தஞ்சாவூர் போயிடுவோங்க. அப்படியே பேசிக்கிட்டு சடன்னு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வண்டி வேகமாக வந்துச்சா இல்லை டக்குன்னு பூமி சுற்றிருச்சான்னு தெரில. பார்த்தோம் அப்படின்னா கோயில்கிட்டே வந்துட்டோங்க. குழந்தைய சாலையம் இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கும். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த அங்கிட்ட ஒரு கோபுரம் இருக்கும். இதில் அப்படியே வந்து வண்டியை லெஃப்டில் உள்ளே திருப்புனீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து கோயிலை புதுப்பிச்சதுனாலையும் அதுவும் இல்லாமல் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் வீடியோ எடுக்கிற டயத்தில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து திருவிழா முடிஞ்சிச்சிங்க. நான் வீடியோ ஆக்சுவலாக லேட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஆனால் வீடியோவில் கோவிலுடைய ஃபுல் வியூவுமே நல்லா கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. 50 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னா சும்மா வாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறேன். உள்ளே பார்க்கிங்கும் இருக்குங்க. அப்படியே வந்து உள்ளே ஒரு ஓரமாக வாட்ச்மேன் சொன்ன இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம்.
வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர்ல வந்து குழந்தை இயேசு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்கு. அங்கதான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். சர்ச்சை பத்தி இருக்கிற ஃபுல் வீடியோவுமே வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட போறோம். ஸோ உங்களுக்கு சரியான டைம் இருந்துச்சு அப்படின்னா டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்க. சர்ச்சோட ஃபுல் ரிவ்யூமே வந்து நம்ம வீடியோல வரப்போகுது. ஃபுல்லா பாருங்க. அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஃபாதர் இருந்தாங்க. ஃபாதர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதையும் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், அவரோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சுங்க உண்மையிலேயே. தேங்க்யூ ஃபாதர். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை இயேசுனுடைய இனிய பேரினால உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த குழந்தை இயேசு ஆலயம். குழந்தை இயேசு ஆலயம் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தஞ்சாவூருக்கு எந்த அளவுக்கு பெரிய கோயில் மகிமை சேர்க்கிறதோ அதே அளவுக்கு இந்த தஞ்சை குழந்தை இயேசு திருத்தலமும் மிகப்பெரிய அளவில் மகிமை சேர்க்குது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே எல்லா மக்களும் வர்றாங்க. ஒருதாய் மக்களாக ஜாதி, இன, மத, மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வமாக அந்த குழந்தை இயேசு இருக்குது. அதுதான் நமக்கான ஒரு தனிச்சிறப்பு. எனவே எல்லா மக்களும் இங்கே மக்களுடைய தேவைகளை வேண்டி சாரை சாரையாக வர்றதை நம்ம பார்க்குறோம். காலையில் 5 மணிக்கே இங்கே வந்துடுவாங்க. ஒரு வேலைக்கு செல்லக்கூடியவங்க, பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடியவங்க, கல்லூரிக்கு செல்லக்கூடியவங்க, பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடியவங்க இங்கே வந்து குழந்தை இயேசை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் அந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு ஆயிரக்கணக்கில் மக்கள் சொல்வதை கேள்விப்படுறோம். அதுபோல் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற நேரத்துலையும் இங்கே வந்து குழந்தை இயேசுக்கு நன்றி செலுத்திட்டு போகக்கூடிய மக்களை நம்ம ஏராளம் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். ஏறக்குறைய 10 மணி வரை 10:30 வரை கூட மக்கள் வராங்க. மக்களுக்காக இந்த ஆலயம் எப்போதும் திறந்திருக்குது. இந்த குழந்தை இயேசுனுடைய அருளாசி பெற்று இந்த தஞ்சை மாவட்டம் உண்மையிலேயே ஒரு பேறு பெற்ற ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரை சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மக்கள் சாரை சாரையாக வர ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டி சென்னையிலேருந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், இந்த பக்கம் கன்னியாகுமரி அப்படி இருந்தெல்லாம் இங்கே இந்த குழந்தை இயேசுடைய புதுமையை கேள்விப்பட்டு மக்கள் சாரை சாரையாக வராங்க. அதான் நமக்கு ஒரு பெரிய சிறப்பாக இருக்குது. தஞ்சை மண்ணுக்கு குழந்தை இயேசு மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். அப்புறம் இங்கே நடக்கக்கூடிய பல்வேறு அற்புதங்கள், குறிப்பாக அந்த பௌர்ணமி ஜெப நாளில் இல்லை நிறைய சமயத்தை சார்ந்தவர்கள், ஏராளமான மக்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கில் இங்கே வந்து குவிவதையும் இரவு முழுவதும் இந்த பௌர்ணமி ஜெப வழிபாட்டில் பங்கெடுத்து குழந்தை இயேசுனுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க போய் ஏராள மக்கள் சாட்சி சொல்வதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுபோல் வேண்டி நிறைவேற்றப்பட்ட அந்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி செலுத்த ஏராளமான மக்கள் இங்கே வருவதையும் பெற்ற அந்த குழந்தைகளை இந்த தொட்டிலில் போட்டு குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதும் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அதுபோல் இந்த வருஷம் ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா இந்த குழந்தை இயேசு ஆலயம் 50 ஆண்டுகளில் பயணிக்கிறது. ஒரு பொன்விழா ஆண்டில் பயணிக்கிறது. அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. இந்த பொன்விழா ஆண்டை முன்னிட்டு இந்த ஆலயம் மிக அற்புதமான வகையில் புதுப்பிக்கப்பட்டு ஒரு அருமையான ஒரு கடவுளுடைய ஒரு மாளிகையாக ஒரு பேலஸ் மாதிரி காட்சியளிக்கிறது. உள்ளே வந்தால் வெளியில் போகவே எங்களுக்கு மனசு இல்லை, இவ்வளவு அற்புதமாக இருக்குதுன்னு ஏராளமான மக்கள் நமக்கு சொல்ல நம்ம கேள்விப்படுறோம். அதுபோல் ஏராளமான மக்கள் உள்ளே உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு சக்தியாக இந்த ஆலயம் இன்னைக்கு புதுப்பொலிவோடு தங்க ரதம் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதான் நமக்கான பெரிய ஒரு கொடுப்பனையாக பார்க்குறோம். அந்த அளவிற்கு இந்த திருத்தலம் ஆசீர்வாதம் இந்த புதுக்கோட்டை சாலை தஞ்சையில் பயணிக்கிற மக்களுக்கு 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் பேருந்துகளில் பயணிக்கிற எல்லோரும் திரும்பி பார்த்து அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு வணங்கிட்டு தலைவணங்கி ஒரு சிலுவை போட்டு போகிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த வகையில் இந்த திருத்தலத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் வாங்க, குழந்தை இயேசுவை அவங்களுடைய வேண்டுதல்கள் சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடிய ஒரு தெய்வீக குழந்தை இயேசுவாக இருக்கிறார். வாருங்கள், குழந்தை இயேசு அருள் பெற்று செல்லுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் என்னங்க, ஃபாதர்கிட்ட வந்து பேட்டியில் எடுத்தாச்சு. ஃபாதர் ஒரு சின்னதாக ரிக்வெஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்னோடய ஃபேஸ் இப்போ போட வேணாம், அடுத்த டைம் டேரெக்டாக இன்டர்வியூ தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு வாய்ஸ் மட்டும் எடுத்துட்டேன் ஃபாதர்கிட்ட. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு சிம்பிளான இடம் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லா இடமுமே வந்து ரொம்ப இருக்குது, மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஹாப்பியாக குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் பூசையில் இருந்தீங்கன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் இது மாதிரி பேட்ஸ் ஐட்டம் எல்லாமே நிறைய உள்ளே இருக்குது. ஸோ அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நானே குழந்தையா மாறிட்டேன் அப்படின்னா பார்த்துக்கங்க. அங்கே பூசை நடந்துட்டு இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம போகணும் அடுத்து அப்படிங்கிறதுனால நான் வெளியில் வீடியோ தான் கவர் பண்ணிவிட்டு ஃபாதர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு இதை பார்த்துட்டு இருந்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, எல்லா குருவிங்களுமே நல்லா இருந்துச்சுங்க.
திருமண் என்று உமக்கு ஒழுங்கு புரிய தகுந்தவர்கள் இந்நாள் வரை காத்து வழிநடத்தும் எம் இறைவா உமக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. வாழ்த்துக்கள்.